எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாசன் ப்ரோ கூட பாலமலை போகும்போது ஸோ அந்த சீரீஸ்லாம் உங்களுக்கு விட்டு போட்டிருப்பேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக மறுபடியும் நான் இப்போது ரீசெண்டானா முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் போயிட்டு வந்தேன். ஸோ எப்படின்னா சரி ஒரு கை பார்த்துடலாம், தனியாக போனேன், என்ன கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு தான் அந்த ஆஃப் ரோடிங் போனேன். ஏன்னா அந்த வியூ பாயிண்ட் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்தது. ஸோ அதனால் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். பார்த்தீங்கன்னா பத்திரமா போயிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த ஃபுட்டேஜெலாம் இதில் ஆட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஆக்சுவலி அங்கே கார்லாம் இந்த கார் மேக்ஸிமம் போக முடியாது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடு மோசமாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பைக்கு இல்லைனா அந்த கார்னால் உங்களுக்கு அந்த ஜீப் ஸோ அந்த மாதிரி தான் போகலாம். நார்மல் இந்த கார்லாம் போகாது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டேப்லெட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலமலை போகும்போது பார்த்தீங்கன்னா நான் கேமரா மாட்டிகிட்டு தான் போனேன். பட் கேமரா ஆன் பண்ணல, சரி வேணாம் அப்படின்னு. ஸோ நான் என்ன நினச்சேன், சரி போகிறதான் போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த இடத்த காமிச்சிடலாம். ஸோ பாலமலையில் இப்படி ஒரு ஆஃப் ரோடிங் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு அந்த இந்த பக்கம் ஆக்சுவலி அந்த மலையில் நீங்கள் அந்த மலையில் நின்று பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா. நான் வெடி விடுற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். நான் அந்த இடத்துக்கு போன ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது ஸோ அங்கே பாருங்கள். உங்களுக்கு எனக்கு அந்த மெசேஜ் கூட வந்துச்சு, வெல்கம் டு ஜியோ கேரளா அப்படின்னு. ஸோ நான் அதெல்லாம் வேணால் ஆட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மலையை நம்ம நிற்கிறோன்னா ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீழே அந்த கோயம்புத்தூர் ஸோ அந்த சைடு ஃபுல்லாக தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா. அது எந்த சைடு அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் அது கேரளான்னு மட்டும் தெரியும். நான் அந்த ஃபுட்டேஜில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு காட்டணும், சரி நம்ம பார்த்துட்டோம், இது செகண்ட் டைம் போகிறோம், சரி உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடலாம் அந்த வழி ஃபுல்லாக எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டாங்க என்ன ஏது எப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாலமலை இருக்கிற அந்த ஆஃப் ரோடிங் பிளேஸ் ஸோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸோ ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். ரோடு ரொம்ப மோசமாகவே இருக்கும். உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல் ரோடு எல்லாமே காமிச்சிடுறேன். இந்த வழி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம முன்னாடியே வாசன் ப்ரோ கூட வந்திருக்கோம். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரூட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ரொம்ப மோசம். ஆனால் ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஜீப் பார்த்தேன். ஸோ அந்த ஆஃப் ரோடிங் ஜீப் அந்த வண்டியில் தான் வரலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பைக்கில் தான் வரணும். ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பைக்கில் தான் வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழி நம்ம ஏற்கனவே ஒரு டைம் வாசன் ப்ரோ கூட இங்கே வந்திருப்போம். ஸோ இது அந்த மலை தான். அப்போ பார்த்தீங்கன்னா நான் அவர் ஸோ இன்னும் அந்த லோக்கல் பசங்க 2 பேர் இருந்தாங்க. ஐ மீன் இந்த ஏரியா ஆளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் ஸோ சோலோவாக தான் போகிறேன். அந்த இடத்த பாருங்களேன், இங்கே என்ன சபலை. ஆஹா, இங்கே வழி எங்கே இருக்குது? போன டைமே ஒரு டைம் வண்டியில் நடுவில் சிக்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். வழியெல்லாம் பார்த்தா திரும்பி எப்படி இறங்க போகிறேன்னு தெரியலையே. தனியாக வேறு வந்திருக்கோம். விழுந்துட்டானா ஒரு நிமிஷம், விழுந்துட்டோன்னா ஹெல்ப் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் எங்கள் பிரச்சனை. எங்கள் வண்டி ரொம்ப தூரத்துக்கு ஒரு கதை வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக காட்டு பகுதிங்கிறதுனால வாயில் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் போன டைம் இங்கேருந்து இறங்கும் போதே ரொம்ப இருட்டிருச்சு. ஒருத்தர் நடந்து போய்ட்டு வந்து பார்த்தேன், தம்பி இப்போ தான் நாங்கள் யானையை பார்த்தேன், பார்த்து போங்க அப்படின்னு பயமுறுத்தினார். இப்போ நம்ம வேறு தனியாக வேறு வரோம். இது ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம்ல. ஸோ அந்த ஒரு பயம்தான். ரோடோட பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர மோசம். எனக்கு டயர் எங்கேயா சிக்கிருமோ தான் ரொம்ப பயமாக இருக்குது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் பேக் டயர் பார்த்தீங்கன்னா டயர் நல்ல டயர் தான், கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அந்த வெட்டு காயம்லாம் இருக்குது. ஏன்னா அது இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ டயர் ஏதாவது கிழிஞ்சிருமோ அந்த மாதிரி பயம். நம்மளுக்கு என்னென்னமோலாம் தோணும், அது வேறு மேட்ரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் தான். நம்ம எல்லாமே யோசிக்கணும்ல. இந்த பாருங்க, எங்கே வழியே இல்லை, எப்படி போகிறது, கல்லில் மேலே ஏற்றணும். ஸோ நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸும் யோசிக்கணும்ல, என்ன வேணால் நடக்கலாம். ஒரு நிமிஷம், முடிஞ்சு எப்பா நேராக செடியில் போய் அடிக்கிற மாதிரி போயிட்டுருக்கேனே. ஒரு நிமிஷம், சிக்கிருச்சா? ரைட்டு, பாமா மின்னல், அம்மா நம்மளால் முடியும். இது பரவாயில்லப்பா, சிக்கிருச்சுன்னு நினச்சேன், தப்பிச்சிட்டோம். நைஸ். போகணுமான்னு யோசிக்கின்ற ஒரு மாதிரி ஆசிலேஷனாக இருக்குது. பட் போயிடலாம், கண்டிப்பாக போகலாம். தைரியம் வேண்டும் தோலாம். போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வீல் பிரேக் பிடிச்சி அப்படி லாக் ஆகி சறுக்கிட்டே போகுது. இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. போகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு அங்கே நான் சொன்னால் புரியாது. அந்த இடத்த காட்டுறேன், அது எவ்வளோ மோசமாக இருக்குது, அந்த வழியில் எப்படி இறக்குறேனுங்கிறது காட்டுறேன். ஆக்சுவலி நான் சுற்றி வந்தேன். போகும்போது அந்த கடினமான பாதையில் ஏற்றிட்டு போகலாம், உங்களுக்கு காட்டுறேன். அது போகும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த இடம் கஷ்டமாக இருக்கா என்ன, இது விழுகுறோமா இல்லையா எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது.
ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது, தாண்டிடலாம் ஒரு நிமிஷம். இது உங்களுக்கு ரோடு ஒரு மாதிரி குழியாக இருக்குது, வீ மாதிரி இருக்கா, நடுவில் அந்த குழியில் முடிஞ்சு. ஸோ வழி இன்னும் போகணும், பட்டு ஒரு மாதிரி ரோடு வீ மாதிரி நடுவில் குழியாக இருக்குங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா வண்டி எந்த பக்கம் ஓரமாக போனாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சென்டரில் வந்துடுது. சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா குழி மண் போப்பா மின்னல். இது ஒரு மாதிரி நல்ல ஜல்லியாக இருக்குங்க, கல் ஃபுல்லாக கல் சிக்கிக்குது பேக் டயரு. கமான் கமான் கமான். டாடா விழுந்துரும் போலே. கமான் எப்பா ஒரு வழியாக வந்துருச்சுங்க. சபா இங்கே ஒரு வழி இருக்குது, பட் அந்த வழி இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சுற்றி மரமெல்லாம் இருந்துச்சு, தேடலாம். பரவாயில்ல, உள்ளே போகலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். டைம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் மதியம் ஒரு 2 மணி ஆகுது. ஸோ டைம் இருக்குது, எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். தெரியல அப்பா, பயங்கரமான குழியில் இருக்குங்க, பார்த்து தான் இருக்கணும். ஸோ அந்த இடமா எனக்கு எக்ஸாக்டாக தெரில. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஞாபகம் வந்துடும். ஏன்னா ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, ஒரு மாதம் இருக்கும், 1 மந்த் 2 மந்த் இருக்கும். ஸோ பார்க்கலாம். அப்பா இந்த இடம்லாம் ரொம்ப பயங்கரங்க. தனியாக வர்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். என்ன கேட்டிங்கன்னா தனியாக வர்றது நாட் ரெக்கமெண்டட். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, இந்த இடத்துல வண்டி பஞ்சர் ஆகலாம், நீங்களே கீழே விழுக்கலாம், இல்லைன்னா யானையே வரலாம். அதை வரக்கூடாது, கடவுள் யானைலாம் வரக்கூடாது, சேஃப்டியாக போயிட்டு வந்துடணும் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்து பத்திரமா தான் போகணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாகவே இருக்குது. நான் கரெக்டாக மண் இல்லாத இடத்துக்கு தான் ஓட்டணும் ட்ரை பண்ணுறேன். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரோடு ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கிறனால அப்படி இழுக்குது நடுவில். ஐ மீன் அந்த குழியான இடத்துக்கு தானாக போகுது. அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது, லைட்டாக ஸ்லிப் ஆகிருமோ அப்படின்னு. நம்ம டயர் அப்படி ரவுண்டாக இருக்கா, அது ஒரு பிரச்சனை. இது இல்லை, இந்த இடம் தான். ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் அங்கே ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். வழி கிடையாது, ஒரு நிமிஷம் இங்கே திருப்பிடலாம். வழி கிடையாது, நம்மளே ஒரு வழியை நம்மளே பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஒரே நிமிஷம், இங்கே தான் இப்படி போகணும். இது முன்னாடி இருக்கிற அந்த ஒரு மரத்துக்கு நடுவில் வழியாக நம்மளே ஒரு வழி பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு தெரியுதா, அப்படியே நேராக சுற்றி பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் கோயம்புத்தூரே தெரியும்னு நினைக்கிறேங்கன்னு. நான் அப்படி தான் வெடி விடுவேன். இல்லை நான் உங்களுக்கு அங்கேயே போய் நிப்பாட்டி காட்டுற பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ இடம் தெரியும் அப்படின்னு. பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே என்ன கேரளா சைடும் தெரியும், அதுவும் உங்களுக்கு காமிச்சிடறேன். கேரளாவில் எந்த இடம்னு எனக்கு தெரியாது, பட் அது கேரளான்னு மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். நான் உங்களுக்கு நிப்பாட்டிட்டு வண்டி காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட், ஸோ இந்த பக்கம் தான் கேரளா. ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் இருக்கே, ஆஹா போச்சு கல்லில் தீட்டேச்சே, அப்புறம் ஒன்றாவில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இங்கே வந்து விழுந்துருப்போம் நேரம். ஏட்டா பாருங்களேன், அல்டிமேட்டில் வருத்தேன். இந்த இடம் பயங்கர வருத்துங்க, எவ்வளோ வாட்டி வேணால் வரலாம், நாளைக்கு வரணும்னு தோணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான். ஸோ சுற்றி தெரியுது உங்களுக்கு, ஃபுல்லாக கேரளா தான். இங்கே சுற்றியும் பயங்கரமாக இருக்குல்ல. ரொம்ப நாள் ஆசை மறுபடியும் இங்கே இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு. ஸோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன், அல்டிமேட் இந்த இடம்லாம். அதுதான் உங்களுக்கு கீழே அந்த சைட் ஃபுல்லாக கேரளா, சமலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஒரு டைம் போனோம். ஸோ அங்கே ஒரு டைம் போயிருக்கோம். இந்த டைம் வேணாம். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாலமலை. ஸோ உங்களுக்கு கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் கோயம்புத்தூர் அப்படியே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் செம. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சைடு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூர், இது ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் தான். உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சைடு நான் பாலமலைக்கு இந்த சைடு இருக்கிற மலை, அந்த மலைக்கு பேர்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஸோ இந்த சைடு, ஸோ இங்கே ஃபுல்லாக பின்னாடி மலை தெரியுதுல்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கேரளா தான். ஸோ அப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிப்போமா, செமல இந்த இடம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வீடு அதெல்லாமே தெரியும். ஸோ இங்கே ஃபுல்லாகவே வீடு தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 2 இடமே பயங்கர அல்டிமேட்டுங்க. எனக்கு பர்சனலாக கேரளா சைடு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி அந்த வீடுங்களையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி மலை தெரியுது. இப்போது ஒரு செகண்ட் பேட்ரி மக்கர் பண்ணிச்சு, நோட் பண்ணிங்களா? டக்குன்னு ஒரு மாதிரி லோ பேட்டரிக்கான சிம்பிள் வச்சு, பட் பரவாயில்ல ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் மட்டும் அவ்வளோனா நினச்சி பாருங்களேன். இந்த இடம் நான் பயங்கரம் போகிறதுக்கு மனசே இல்லை பார்த்தீங்கன்னா. பட் என்ன பண்ணுறது, நம்ம எல்லாம் இதில் சொல்கிற மாதிரி ரைட்டில் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வேலை வண்டி பேட்ரி மட்டும் அதை ஆயிருந்துச்சு. நினச்சி பாருங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது, தள்ளி கூட ஸ்டார்ட் பண்ண முடியாது இந்த மண்ணில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் நைட் டைமில் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமாங்க, பயங்கரமாக இருக்கும். ஐயோ ஒரு நிமிஷம் மடி சிக்கிடுச்சின்னு நினச்சேன். சுந்தரம் தெரியுது உங்களுக்கு, கேரளா சைட் வியூ தெரியும் இங்கேன்னு பாருங்களேன், சமல்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே நைட் டைம் வந்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக அந்த ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். பட் எனக்கு இங்கேன்னு வியூ தெரியல. ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நான் போன டைம் நைட் டைமில் தான் வந்தேன். ஆக்சுவலி நாங்கள் சீக்கிரமாக தான் வந்தோம், பட் போகிறதுக்குள்ளே இருட்டிருச்சு. அந்த ஃபுட்டேஜ் நான் செக் பண்ணி பார்க்குறேன், இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடைசியில் ஆட் பண்ணிடுறேன். நைட் டைம் வியூ பார்க்க மறந்துடாதீங்கன்னா நைட் டைம் வியூ பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் அந்த நம்ம அந்த டவுன் இந்த சைடு ஃபுல்லாக அந்த வீடு அந்த லைட்டில் தெரியும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மலை, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைட் சைடு அந்த கேரளா சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம்லாம் வீடு இருக்குது. ஸோ அந்த ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி பார்க்குறேன். ஒரு நிமிஷமும் நான் கண்டிப்பாக தேடி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் கண்டிப்பாக கடைசியில் ஆட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக ஆட் பண்ணாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக தேடி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா போன நைட் டைமில் வந்தோம். ஸோ அந்த ஃபுட்டேஜில் எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், லேப்டாப்பில் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கடைசியில் ஆட் பண்ணிடுறேன். வரும்போதோடி போகும்போது ரொம்ப பயமாக இருக்கே, தெரியுதா உங்களுக்கு? நடுவில் ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள், அப்படியே லெஃப்ட் இழுக்குது வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் போகும்போது இந்த இடத்துல தான் மெயின் பிக்சர் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த இடம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நான் இறங்கும்போது தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் பயங்கரங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தை அப்படியே கண்ணை மூடிட்டு போக வேண்டியதுதான். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மிச்சப்படி எதுவும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இன்னும் இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏற்று வரும், எனக்கு அதை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது. அந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. போன டைமே ரொம்ப ரிஸ்க்காக தான் ஏற்றுறோம், இந்த டைம் பார்த்திங்கன்னா தனியாகவே இருக்கும். வந்துருச்சு. ஸோ இந்த நம்ம வரும்போது லெஃப்ட் சைடில் வந்தால் இப்போ போகும்போது ரைட்டில் 3, 2, 1 அப்பாடி ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி விடுங்க. எப்போ அந்த வழியை காட்டுற பாருங்களேன், அல்டிமேட்டில் பாருங்களேன், தெரியுதா? ஸோ நம்ம அப்படியே இந்த வழியில் அப்படியே வந்தோம். பயங்கர இந்த இடம் அப்படியே கிளம்பும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நான் என்ட்ரன்ஸ் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இந்த வழியாக தான் வரணும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இதுதான் மெயின் ரோடு. இப்போ நான் போகிற வழியில் போனீங்க பார்த்தீங்கன்னா பழமலை கோவிலுக்கு போகலாம். நம்ம வந்த வழியை இப்போது பின்னாடி வழியாக வந்தல, ஸோ அந்த வழியாக வந்தீங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆஃப் ரோடிங் போகலாம். சமையல் அந்த ஆஃப் ரோடிங் இடம்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலை தாங்க. ஸோ இந்த மலை தான் அல்டிமேட். ஸோ இங்கேன்னு பார்த்தா எவ்வளோ அழகாக இருப்பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோவில் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தாச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பழமலை கோவில், செமையாக இருக்குல்ல. இந்த இடம் பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் இந்த இடம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம முன்னாடி போன இடம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி அது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸை. ஸோ நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம முன்னாடி போனோம். பயங்கரலாம் அந்த இடம். ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். பாலமலை கோவிலுக்கு வருவாங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவாங்க. இங்கேன்னு பார்த்திங்கனாலும் வியூ தெரியும், பட் நம்ம பார்த்தளவுக்கு அவ்வளோ அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது. எப்படி சொல்கிறது, ஆஃப் ரோடிங் அந்த கஷ்டப்பட்டு அந்த ஆஃப் ரோடிங் பண்ணி போய் அந்த வியூ பார்க்குறது, அதுதாங்க அங்கே வர்த்து. ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தாலும் இங்கே வந்து நம்ம நடந்தே வந்துக்கலாம் கோவில்னு, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சன்செட் தெரியும். அது நான் சன்செட் டைம் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா சன்செட் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாலாம் தெரியாது, அந்த மலைக்கு பின்னாடி அப்படியே மறையிறது ரொம்ப அழகாகவே தெரியும். அதை நான் ஏதாவது ஒரு டைம் ஏதோ ஒரு டைம் நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா உங்களுக்கு அதை வேறு ஒரு இதில் ஃபுட்டேஜில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளோ தான், இதுக்கு மேலே போகலாம். பட் நம்ம இங்கேனா வியூ செம்மையாக தெரியும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இங்கே அப்படி நிப்பாட்டினா உங்களுக்கு நேராக தெரியுதா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டவுன் அதெல்லாம் தெரியும். பயங்கரம் இல்லை இந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலமலையில் இறங்கி அடிவாரம் வந்தாச்சு.
ஸோ அப்படியே பாருங்களேன், சுற்றி பச்சை பசேல்னு இருக்குது. இதுதாங்க ரொம்ப அல்டிமேட்டான இடம். ஸோ பச்சை பசேல்னு இருக்கிறது பார்த்தா நான் ஒரு மாதிரி சுற்றி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சுற்றி மலை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலமலை ஆக்சுவலி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெருநங்கின் பாளையங்கிற இடத்துக்கிட்ட தான் இருக்குது இந்த பாலமலை. ரொம்ப அழகான 2-3 பாலமலை இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் கிட்ட இருக்கிற பாலமலை ரொம்ப அழகான இடம். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த இடம் ரொம்ப அழகாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரோடிங். ஸோ இந்த இடம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2 days once 3 o'clock வந்துடும். ஸோ கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த டூர் ஆட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.